இப்போ உப்புமா நான் கல்லூரி வச்சுருந்ததில் அது இது மாதிரி ஆகி போச்சு, அது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன் உருண்டையாக. இதை உப்புமா கொழக்கட்டைன்னு சொல்லுவோம் நம்ம. இது மாதிரி ரவா கொழக்கட்டை. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா துவரம்பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ அதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். சூடு ஆறுனால தான் இது போல் கொழக்கட்டை பிடிக்க முடியும். அதுக்காக எடுத்து கொஞ்சம் சூடு ஆற்றணும். இப்படி கொழக்கட்டையாட்டம் பிடிச்சி இதில் வைக்கணுமா? ஆவியில் வச்சு ரெண்டு தான் வச்சுருக்கேன். ரெண்டு தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால அடியில் தண்ணி தெளித்தாலும் மேலே காலியாக இருக்கேன். இப்போ இதில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அந்த முதல்ல பண்ணதை கொஞ்சம் ஆற வச்சு இதே போல் பிடிங்க. சூடில் இந்த இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிக்கணும். இது நல்லா வரும், அதனால நீங்கள் வேணா வைக்கலாம். வச்சு இடிக்குதியா? சரி, ரைட். ஒரு கொழக்கட்டை கீழே வை. அங்கே எடுக்கணும்ல, கீழே இருக்க ரெண்டு காலி இருக்கு, அங்கே வச்சுருக்கணும். ஆடாமல் அசையாக வைங்க. நீங்கள் இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஆடுறது பேலன்ஸில் வைங்க, நீட்டாக வரும். இது மாதிரி வச்சு ஆவியில் வேக வச்சு அவ்வளோதான். ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து 5 மினிட்ஸ் ஆகும், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்குது. அதனால் 3 to 5 மினிட்ஸ் வைங்க. அது எப்படி தெரியும்னா பார்த்தாலே நல்லா வெந்திருக்கிறது தெரியும், பழப்பழான்னு இருக்கும். அது அப்போ எடுத்துடுங்க, கொஞ்சம் ஆறினோடனே சாப்பிடுங்க. அவ்வளோதான். ரவா இது தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடலாம். ரவா கொழுக்கட்டை கொழக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ.